வணக்கம். அண்டம் குரல் தலைப்புல நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு உரையத்தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். வணக்கம். இது சிவராத்திரி அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வை வச்சே தொடங்குது. ஒரு பக்கம் வானத்துக்கும் பூமிக்குமா நின்ன ஒரு பெரிய அக்னி பிழம்பு, இன்னொரு பக்கம் அந்த நெருப்பை தணிக்கிற மாதிரி அபிஷேகம் செஞ்சு குளிர்விக்கிற ஒரு காட்சி. இது மேலோட்டமா பார்க்க ஒரு சடங்கு மாதிரி தெரியலாம். ஆனா இந்த உரை சொல்றத பார்த்தா இது நமக்கான ஒரு வாழ்க்கை முறை கையேடு மாதிரி இருக்கு. கண்டிப்பா. அந்த அக்னிக்கும் குளிர்ச்சிக்கும் நடுல ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் என்ன? வாங்க இத பத்தி பேசலாம். நிச்சயமா. இது வெறும் சடங்குகளை பத்தின பதிவில்ல. இந்த உரையோட நோக்கமே நம்ம வெளியில பாக்குற ஒவ்வொரு செயலுக்கும் நமக்குள்ள நடக்கிற உள்மன பயணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு காட்டுறதுதான். பிரபஞ்சத்தோட அந்த தீவிரமான ஆற்றலை நம்ம முன்னோர்கள் எப்படி சமநிலைப்படுத்தினாங்க, அதே டெக்னிக்க நாம நம்மளோட டென்ஷன், கோபம், மன அழுத்தம்னு சொல்றோம்ல, நம்ம உள் ஆற்றலை சமநிலைப்படுத்த எப்படி பயன்படுத்தலாம் இந்த புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல தொடக்க புள்ளி. சரி, அப்ப முதல்ல அந்த வெளிப்புற காட்சியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அக்னி, குளிர்ச்சி, வழிபாடு. சிவராத்திரி அன்னைக்கு பரம்பொருள் ஒரு பெரிய நெருப்பு தூணா நின்னதாகவும் அந்த வெப்பத்தை தணிக்க குளிர்ச்சியான பொருட்களை வச்சு அபிஷேகம் செஞ்சாங்கன்னு இந்த உரை சொல்லுது. இது ஒரு கதை. சரி. ஆனா வெறும் வில்வத்தையும் தண்ணீரையும் ஊத்துறத பார்க்கும்போது மனசுல ஒரு இனம் புரியாத அமைதி பிறக்குதுன்னு அந்த உரையில ஒரு வரி வருது. அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. வெறும் பார்வையாளரா ஒரு செயலை பாக்குறது எப்படி நம்ம மனசை பாவிக்க முடியும்? இது ஒரு விதமான பிளேசிபோ விளைவா இருக்குமோ? வீதியான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இங்க அக்னி பிழம்புங்கிறது வெறும் நெருப்பு இல்ல. அது ஒரு கட்டுப்படுத்த முடியாத பிரபஞ்ச ஆற்றலோட குறியீடு. நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிப்பட்ட ஆற்றல்களை நம்ம சந்திப்போம். திடீர்னு வர்ற ஒரு பெரிய பிரச்சனை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், நம்ம கண்ட்ரோல மீறி நடக்கிற விஷயங்கள். ஆமா, நிறையவே சந்திப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆற்றலை நேருக்கு நேரா மோதுறது புத்திசாலித்தனம் இல்ல. அது எப்படி அணுகிறது, எப்படி அதோட இணக்கமா போறதுன்னு நம்ம முன்னோர்கள் தேடினதுக்கான பதில் தான் இந்த அபிஷேகம். அப்ப இது ஒரு செயல்முறை விளக்கம் மாதிரி. அதேதான், கரெக்டா சொன்னீங்க. அந்த அபிஷேக காட்சி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோ பெரிய சக்தியா இருந்தாலும் அதை அழிக்க தேவையில்ல, அதோட சண்டை போட தேவையில்ல. மென்மையான, குளிர்ச்சியான, தொடர்ச்சியான ஒரு செயல் மூலமா அதை சமநிலைப்படுத்த முடியும்னு நம்ம ஆழ் மனசுல ஒரு நம்பிக்கையை விதைக்குது. புரியுது. அந்த பிரம்மாண்டமான நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியாலையும் வில்வத்தாலும் குளிரும் போது, பெரிய பிரச்சனைகளையும் இப்படித்தான் கையாளணும் அண்ணன் நமக்குள்ள ஒரு பாடம் பதியுது. அந்த புரிதல் தர்றதுதான் அந்த இனம் புரியாத அமைதி. இது நல்லா இருக்கு. அதாவது சடங்குகள் வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, அவை சுய கட்டுப்பாட்டுக்கான உளவியல் கருவிகளாகவும் செயல்படுதுன்னு சொல்றீங்க. ஆமா. அந்த அக்னிய நம்மளோட மன அழுத்தம், பதற்றம்னு வச்சுக்கிட்டா, அபிஷேகங்கிறது அதை தணிக்க நாம எடுக்கிற சின்ன சின்ன மெனக்கெடல்கள். சரியா? மிக சரியா சொன்னீங்க. அந்த சமநிலைப்படுத்துற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அந்த சக்தியை அழிக்கிறத பத்தி பேசல, அதோட இயல்பை மாற்றி இணக்கமா கொண்டு வர்றத பத்தி தான் பேசுது. சரி, இப்போ இந்த வெளிப்புற பாடத்தை அந்த உரை எப்படி நமக்கு உள்ளே கொண்டு வருதுன்னு பார்க்கலாமா? ஏன்னா அங்கதான் அசல் விஷயமே இருக்கு. ஆமா, அதுதான் அடுத்த கட்டம். கோவில்ல நடக்கிற அபிஷேகத்தை நமக்கான ஒரு பாடமா எடுத்துக்க சொல்லுது. நம் உடலிலும் ஒரு வெப்பமும் வேகமும் இருக்கிறதுன்னு ஒரு வரி வருது. இதுதான் இந்த உரையின் மையப்புள்ளி போல. ஆமாம். அந்த உள் வெப்பம்னா என்ன? ஆமா, இதுதான் இந்த உரையின் திருப்புமுனை. இதுவரைக்கும் வெளியே பார்த்த குறியீடுகளை நமக்குள்ள பார்க்க சொல்லுது. கோவில்ல மூலவர் மாதிரி நம்ம உடம்புக்குள்ள உயிராற்றல் இருக்கு. ஆனா அந்த ஆற்றலை சுத்தி நம்மளோட கோபம், அவசரம், இலக்குகள் அடையணுங்கிற வேகம், அடுத்தவங்களோட போட்டி போடுற மனப்பான்மை, தீராத கவலைகள். ஆமா, தீராத கவலைகள்னு ஒரு வெப்பம் சூழ்ந்திருக்கு. இந்த உரை இதத்தான் உள் வெப்பம் மற்றும் வேகம்னு சொல்லுது. இது நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தையும் மனசோட அழுத்தத்தையும் குறிக்குது. சரி, இந்த உள் வெப்பத்தை தணிக்க நாம என்ன அபிஷேகம் செய்ய முடியும்? அதுக்குதான் உள்முக பூஜைன்னு ஒரு வார்த்தையை இந்த உரை பயன்படுத்துது. அது தியானத்தை தான் குறிக்குதா? ஆமா, ஆனா அது வெறும் கண்ணை மூடி உட்காரதுன்னு மட்டும் சொல்லல, அது எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்குது. கோவில்ல அபிஷேகம் செய்யற மாதிரி நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு உள்முக அபிஷேகம் தான் தியானம். தியானத்துல உட்காரும் போது கவனத்தை அஸ்திவார புள்ளியான மூலாதாரத்துல வைக்க சொல்லுது. ஒரு நிமிஷம், மூலாதாரத்துல கவனம் வைக்கிறதுக்கும் மனசுல இருக்கிற வேகம் குறையறதுக்கும் என்ன தொடர்பு? இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே. டெக்னிக்கலா தெரிந்தாலும் அதோட தத்துவம் ரொம்ப எளிமையானது. நம்மளோட பெரும்பாலான பதற்றமும் வேகமும் எங்க உருவாகுது? நம்ம எண்ணங்கள்ல, மூளையில. ஆமா, நம்ம சிந்தனைகள்ல.
அதாவது தலைப்பகுதியில 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். மூலாதாரம்ங்கிறது நம்ம உடலோட அடித்தளம், நம்ம இருப்போட ஆணிவேர். சரி. கவனத்தை மேலிருந்து கீழே, அதாவது சிந்தனையிலிருந்து உணர்தலுக்கு கொண்டு வரும்போது அந்த அலைபாயிர ஆற்றல் ஒரு நிலைக்கு வருது. ஓஹோ. ஒரு மரத்தோட இலைகள் காத்துல வேகமா ஆடினாலும் அதோட வேர் நிலையா இருக்கிற மாதிரி நம்ம கவனத்தை வேருக்கு கொண்டு போகும்போது மனசோட ஆட்டம் குறையுது. இதுதான் அந்த வேகம் தணிந்து நிதானம் கிடைக்கிறதோட ரகசியம். வாவ், இது ஒரு அற்புதமான விளக்கம். விபூதி பூசுறதோட இதை ஒப்பிடுறாங்களே. ஆமா, அது ஒரு அழகான உருவகம். விபூதி இடுறது எப்படி நம்ம நெத்திய குளிர்வித்து கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவுதோ, அதே மாதிரி இந்த தியான பயிற்சி நம்மளோட மொத்த நரம்பு மண்டலத்தையும் குளிர்விக்குது. கோபத்தால் கொதிக்கிற மனசு இந்த தியானத்தால குளிரடையுது. இதுதான் அந்த உள்முக அபிஷேகம். நாமளே நமக்கு செஞ்சுக்கிற ஒரு ஹீலிங் ப்ராசஸ். அப்போ கோவில் சடங்குங்கிறது ஒரு டெமோ மாதிரி, இப்படிதான் உங்க சிஸ்டம் வேலை செய்து இதை இப்படி சரி பண்ணலாம்னு நமக்கு காட்டப்படுற ஒரு செயல்முறை விளக்கம். அதேதான். சரி, உரையின் அடுத்த பகுதிக்கு போலாம். இது கொஞ்சம் விவாதத்துக்குரிய ஒரு விஷயத்தை தொடுது. அறிவியல் ரீதியாக இதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்னு ஒரு வலுவான கருத்தை முன்வைக்குது. இது இன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் உறுத்தலா கேக்குமே. புரியுது. எல்லாவற்றுக்கும் ஆதாரம் கேட்கிற உலகத்துல இப்படி கண்மூடித்தலமா நம்ப சொல்ற மாதிரி இல்லையா இது? இது மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தெரியலாம். ஆனா அதோட உள் அர்த்தம் அறிவியலுக்கு எதிரானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு இருக்கிற அறிவியல் கருவிகளை வச்சு மட்டுமே அளக்காதீங்கன்னு சொல்றதா இதை எடுத்துக்கலாம். இது அனுபவ ஞானத்துக்கு கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம். உதாரணமா ஒரு பாட்டி கைவைத்தியம் இருக்கு. அதுக்கு டபுள் பிளைண்ட் ஸ்டடி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா பல தலைமுறையா அது வேலை செஞ்சிருக்கும். அந்த அனுபவத்தை மதிக்கணும்னு தான் இது சொல்ல வருது. அதாவது அறிவியல் தரவுகளை தாண்டி மனித அனுபவத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. இந்த உரையிலே இன்னொரு உதாரணம் வருது பாருங்க. அமைதியான சுவாசமும் நல்லெண்ணங்களும் நமக்கு நாமே செஞ்சிக்கிற உள்முக பூஜைன்னு சொல்லுது. இப்ப சுவாசத்தை எடுத்துக்குவோம். அறிவியல் என்ன சொல்லும்? ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, இது ஒரு பயோகெமிக்கல் செயல்னு சொல்லும். கரெக்ட். ஆனா அதே சுவாசத்தை அமைதியா கவனமா செய்யும்போது மனசு அமைதியாகுதுங்கிறது அனுபவ ஞானம். இப்போ நவீன நரம்பியல் இந்த அமைதியான சுவாசம் எப்படி பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணி மன அழுத்தத்தை குறைக்குதுன்னு விளக்குது. அப்படியா? நம்ம முன்னோர்கள் இத அனுபவத்துல கண்டுபிடிச்சாங்க. அறிவியல் இப்போ அதை நிரூபிக்குது. அவ்வளவுதான். நல்லெண்ணங்களை பத்தி சொன்னது நல்லா இருக்கு. அது எப்படி ஒரு உள்முக அபிஷேகமா இருக்க முடியும்? அது இன்னும் ஆழமானது. பொறாம, வஞ்சன, கோபம் போன்ற எண்ணங்கள் நமக்குள் ஒரு விதமான நச்சுத்தன்மைய, ஒரு வெப்பத்தை உருவாக்குதுன்னு இப்போ மனோதத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க. அதே நம்ம உடம்புல கார்டிசால் மாதிரி மன அழுத்த ஹார்மோன்களை சுரக்க வைக்குது. இதுக்கு நேர்மாறா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்லெண்ணங்கள், கருணை, நன்றி உணர்வு போன்ற உணர்வுகள் ஆமா நமக்குள்ள ஒரு விதமான குளிர்ச்சிய, அமைதிய கொண்டு வருது. அது டோபமைன், செரட்டோனின் போன்ற ஃபீல் குட் ஹார்மோன்களை தூண்டுது. இதுவும் ஒரு வகையான உள்முக அபிஷேகம் தானே? நிச்சயமா. நம்ம மனச நாமே தீய எண்ணங்கள்ல இருந்து தூய்மைப்படுத்திக்கிற ஒரு செயல். ஆமா. அப்போ இந்த உரை சொல்றது என்னன்னா, இந்த எளிய உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும், குழப்பம் விலகணும் தான். சரிதானே? முற்றிலும். பிரச்சனைகள் வர்றது இயல்பு. ஆனா அந்த பிரச்சனையால உருவாகிற உள் வெப்பத்தை எப்படி தணிச்சுக்கிறதுங்கிற ரகசியம் நமக்கு தெரிஞ்சுட்டா அதை எதிர்கொள்ற மனோதீரியம் தானா வந்துரும். வாழ்க்கையை நிதானமா கையாள முடியும். முதல் விஷயம், சடங்குகள் வெறும் மூட நம்பிக்கைகள் அல்ல, அவை ஆழமான உளவியல் பாடங்களை கொண்ட குறியீட்டு செயல்கள். சரி. இரண்டாவது, வெளிப்புறத்துல நம்ம பாக்குற ஒவ்வொரு பாடத்தையும் நமக்கே அன்வயிச்சு நம்ம உள்மன பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மூன்றாவது, தர்க்க அறிவியும் தாண்டி பல தலைமுறை அனுபவ ஞானத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. மிகச்சரியா தொகுத்தீங்க. இதுதான் இந்த உரையின் சாராம்சம். அந்த உள்முக அர்த்தத்தை புரிஞ்சுகிட்ட வாழ ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையோட ஒவ்வொரு கணமும் ஒரு தியானம் மாதிரி மாறிடும். உரையின் முடிவுல ஒரு அழகான வாழ்த்து வருது. அபிஷேகத்தின் குளிர்ச்சியும் சிவராத்திரியின் அந்த ஜோதி வடிவமும் உங்கள் வாழ்வில் ஒளியேற்றட்டும்னு. ஆமா, அந்த மாதிரி வாழ்த்து மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கைக்கான இலக்குன்னே சொல்லலாம். குளிர்ச்சிங்கிறது அமைதியான, சமநிலையான மனச குறிக்குது.
ஜோதிங்கிறது தெளிவான அறிவையும் ஞானத்தையும் குறிக்குது. அப்போ அமைதியான மனசோட தெளிவான அறிவோட வாழணுங்கிறது தான் அந்த வாழ்த்தோட ஆழமான பொருள். ஆமா, அதான். அதையும் தாண்டி ஒரு கடைசி வரி இருக்கு, அதுதான் என்ன ரொம்ப பாதிச்சுது. யார் மனதும் புண்படாமல் இந்த அமைதியை மட்டும் சுமந்து செல்வோம்னு சொல்லுது. இதுதான் எல்லா ஆன்மீக பயணத்தோட உச்சகட்டமான புள்ளி. நாம தியானம் செஞ்சு அமைதி அடைஞ்சு ஞானம் பெற்றுத்தோன்னு சொல்றதோட பலன் என்ன? நல்ல கேள்வி. அந்த அமைதி நம்ம கிட்டே இருந்தா அதுல அர்த்தம் இல்ல. அது நம்ம செயல்கள்ல நம்ம பேச்சுல வெளிப்படணும். நம்ம அமைதி அடுத்தவங்களை காயப்படுத்தாம இருக்கணும். நாம அடைஞ்ச தெளிவு அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும். அப்படியா? ஒருத்தரோட ஆன்மீக புரிதலோட உண்மையான தேர்வு அவங்க மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறதுல தான் இருக்கு. ஆக இந்த உள்முக பயணம் கடைசியில சமூக நல்லிணக்கத்துல தான் முடியணும்னு இந்த உரை ரொம்ப அழகா சொல்லுது. அருமை. ஒரு வெளிப்புற சடங்குல ஆரம்பிச்சு உள்முக பயணம், முன்னோர்களின் ஞானம்னு படிப்படியா வந்து கடைசியில சமூக நல்லிணக்கத்துல இந்த உரையை முடிக்கிறாங்க. ஒரு முழுமையான பார்வை. ஆமா, சிக்கலான தத்துவங்களை மிக எளிமையா அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி விளக்குறது தான் இந்த உரையின் சிறப்பு. இந்த உரையில அமைதியான சுவாசம், நல்லெண்ணங்கள் இதெல்லாம் ஒரு உள்முக பூஜைன்னு பார்த்தோம். இது ஒரு நல்ல சிந்தனை. இதை இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சு யோசிச்சா நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம கவனிக்காம செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட இப்படி ஒரு உள்முக பூஜையா பார்க்கலாமோ? உதாரணத்துக்கு ஒரு கப் காஃபிய அவசரமா குடிக்காம அதோட மணத்தையும் சுவையையும் ரசிச்சு குடிக்கிற அந்த நிமிஷம், இல்ல ஒரு 5 நிமிஷம் மொபைல ஓரமா வச்சுட்டு ஜன்னல் வழியா பாக்குற மரங்களோட அசைவை மட்டும் கவனிக்கிறது. இதெல்லாம் கூட நம்ம உள் வேகத்தை குறைச்சு மனச குளிர்விக்கிற சின்ன சின்ன அபிஷேகங்களா இருக்கலாம் இல்லையா? இதை சிந்தித்து பாருங்கள்.